நவீன அறிவியல் ஆராய்ச்சி இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று அறிவியல் ஆராய்ச்சி துறையில் சாதனை படைத்தவர்களை ஒருங்கிணைக்கும் வைபவ் உச்சி மாநாட்டை சமீபத்தில் தொடங்கி வைத்தார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதன் மூலம் உலகின் வளர்ச்சிக்கு உதவுவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும். நாட்டில் நடைபெறும் முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சிகள் நமது விவசாயிகளுக்கும் உதவும் வகையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக் கொண்டார். நாட்டில் உணவுப் பொருள் உற்பத்தி முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருகின்றது. அறிவியல் ஆராய்ச்சியில் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்றும் நாட்டின் புதிய கண்டுபிடிப்புகள் நம்மை உலக அளவில் உயர்த்தும் என்றும் மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். நமது ஒவ்வொரு சிந்தனையும் செயல்பாடுகளும் இந்தியாவின் வளர்ச்சி பற்றி மட்டுமே இருக்க வேண்டும் என்றார். நம் முன்னோர்கள் தொழில்நுட்பம் இல்லாத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் வான்வெளி ஆராய்ச்சியில் மிகுந்த அறிவுத்திறன் பெற்றிருந்தார்கள். கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்களை அவர்கள் நமக்காக விட்டு சென்றுள்ளார்கள். அவற்றையெல்லாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். மேலும் இந்தியாவில் அறிவியல் ஆய்வுத்துறையை மேம்படுத்த உங்கள் மேலான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாடு மிகவும் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த உலகம் கற்காலம், உலோக காலம் ஆகியவற்றை கடந்து இப்போது விண்வெளி காலத்தை எட்டியுள்ளது. இந்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் உலகம் கடக்கும் போது அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக படிப்படியாக முன்னேறியுள்ளது. அறிவியல் வளர்ச்சியில் புதுமையை மேம்படுத்த இந்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது. 25 புதிய தொழில்நுட்ப மையங்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளன. பல உலக நாடுகள் அறிவியல் துறையில் இந்தியாவோடு இணைந்து செயல்படுகின்றன. சமீபத்தில் கூட பிரான்ஸ் அரசு இந்தியாவோடு இணைந்து இந்தியாவிலேயே தன்னுடைய விண்கலத்தை வெள்ளி கிரகத்திற்கு அனுப்புகிறது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தன்னுடைய ஒவ்வொரு சீர்திருத்தங்களும் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளும் பாராட்டும் வண்ணம் உழைத்து வருகிறார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்.